பொதுவாக இறந்த நபரின் அருகில் 4 நாட்கள் இருந்தாலே அவரிடமிருந்து வரும் துர்நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பெண் தனது கணவரின் பிணத்துடன் 3 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினாள். ஒரு தவறால் தனது கணவரை இழந்த பெண் இந்த சூழ்நிலை. தனது கணவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்யாமல் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே வைத்திருந்திருக்காங்க. பிள்ளைகளுக்காகவே. இறுதியில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது வாங்க கதையில பார்க்கலாம். வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். முழுவதுமாக பார்த்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மதுரையிலுள்ள வாடிப்பட்டியில் வெங்கடேசன் என்ற தம்பதியினர் அரசு வேலை செய்து கொண்டு தங்கள் 3 குழந்தைகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொண்டனர். அதில் மூத்த மகன்தான் கணேஷ். படிப்பில் சுறுசுறுப்பாக இருந்த கணேஷ் நன்றாக படித்து ஒரு தனியார் வங்கியில் வேலையில் சேர்ந்தான். இந்த வரிசையில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 28 வயதான ராதிகா என்ற பெண்ணுடன் அவருக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் மெல்ல நெருக்கமாக மாறி அவளுக்கு பெற்றோர்கள் இல்லை, ஒரு அனாதை என்று தெரிந்து கணேஷ் அவள் மீது காதல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். இவ்வாறு இருவரும் 4 ஆண்டுகள் டேட்டிங் செய்த நிலையில் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்பட்டதால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். இந்த விஷயத்தை கணேஷ் தனது வீட்டாரிடம் கூற அவர்கள் அந்த பெண்ணின் மதம் வேறாக இருந்ததால் அவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் கணேஷ் ஏற்கனவே ராதிகாவிடம் ஆழ்ந்த காதல் கொண்டிருந்ததால் அவளை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் வீட்டில் பெரியவர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு வாடிப்பட்டியிலேயே குடியேறினான். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு வேலை நிமித்தமாக கணேஷுக்கு அங்கிருந்து மாறுதலாகவே தனது மனைவியுடன் சேர்ந்து மதுரைக்குச் சென்று குடியேற ஒரு நல்ல வீட்டை தேடும் பணியில் இறங்கினான். இவ்வாறு தேடும்போது ஊருக்கு வெளியே அவர்களுக்கு ஒரு வீடு கிடைத்தது. சுற்றுப்புறத்தில் வெகு தூரம் வரை எந்த வீடுகளும் இல்லை என்றாலும் அந்த வீட்டின் விலை மிகவும் குறைவாக இருப்பதும் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருப்பதும் காரணமாக கணேஷ் அந்த வீட்டை வாங்கி தனது மனைவியுடன் அங்கேயே குடியேறினான். இவ்வாறு திருமணமாகி 4 ஆண்டுகளாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் ராதிகா கவலையில் ஆழ்ந்தாள். எனினும் கணேஷ் அவளை தேற்றி வேலை அழுத்தம் காரணமாக இப்படி நடப்பதாகவும் சிறிது வேலைக்கு ஓய்வு கொடுத்து வீட்டில் ஓய்வெடுத்தால் குடும்பத்தை திட்டமிடலாம் என்றும் கூற அதற்கு ராதிகா அன்றிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்து வந்தாள். ஆனால் அதற்குப் பிறகும் 6 ஆண்டுகளானும் குழந்தைகள் இல்லாததால் இருவரும் டாக்டரை அணுகினர். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் ராதிகாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருப்பதாகவும் சில மருந்துகளை எடுத்துக்கொண்டால் விரைவில் பலன் இருக்கும் என்றும் கூற ராதிகா சிகிச்சையை தவறவிடாமல் எடுத்துக்கொள்ளத் தொடங்கினாள். மேலும் ஒருவேளை அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் கணேஷின் பெற்றோரும் உறவினர்களும் தங்களுக்கு நெருக்கமாகி விடுவார்கள் என்று அன்றிலிருந்து குழந்தைகளுக்காக இன்னும் தீவிரமாக முயற்சி செய்யத் தொடங்கினார்கள். இப்படி இருக்க ஒரு நாள் அவர்களின் திருமண நாள். கணேஷ் ராதிகாவுக்காக அவளுக்கு பிடித்த சில இனிப்புகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குக் கிளம்ப, மறுபுறம் ராதிகா தன் கணவருக்கு பிடித்த உணவுகளையெல்லாம் சமைத்து வைத்து நன்றாக ஆயத்தமாகி அவருக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். மாலை 4, 5, 9, 10 மணியானும் கணேஷ் வீட்டிற்கு வராததால் கவலையடைந்த ராதிகா அவருக்கு போன் செய்ய ஸ்விட்ச் ஆஃப் வர அவளுக்குள் பதட்டம் தொடங்கியது. இவ்வாறு தன் துயரத்தை பகிர்ந்து கொள்ள அருகில் யாரும் இல்லாததும் மாமனாரும் மாமியாரும் பேசாததும் ராதிகாவை தனக்குள்ளேயே வருத்தப்பட்டு தவிக்க வைத்தது. தொடர்ந்து கணவருக்கு போன் செய்ய ஸ்விட்ச் ஆஃப் வர அலுவலகத்தில் வேலை இருந்து லேட் ஆகலாம் அல்லது மீட்டிங்கிலிருந்து ஸ்விட்ச் ஆஃப் செய்திருக்கலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்ல முயன்று கொண்டிருந்தாள். அவ்வாறு இரவு முழுவதும் தூங்காமல் எதிர்பார்த்தும் விடியற்காலையிலும் அவர் வராததால் மேலும் கலங்கிய ராதிகா வேறு வழியின்றி அருகிலுள்ள காவல் நிலையத்திற்குச் சென்று நடந்த விஷயத்தை கூற அவர்கள் ராதிகா கூறிய தகவலை பெற்றுக்கொண்டு முதலில் கணேஷ் வேலை செய்யும் வங்கிக்குச் சென்று விசாரிக்கத் தொடங்கினர். அங்கு இருந்தவர்கள் நேற்று மாலையே கணேஷ் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்குச் சென்றதாக கூற போலீசாருக்கு பல சந்தேகங்கள் தொடங்கின. அதே நேரத்தில் காவல் நிலையத்திற்கு ஒரு போன் வந்தது. ஒருவர் சாலையோரத்தில் விபத்துக்குள்ளாகி மயக்கத்தில் இருப்பதாக கூற உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்குச் சென்று ராதிகாவையும் அங்கு வருமாறு தெரிவித்தனர்.
இவ்வாறு ராதிகா சம்பவ இடத்திற்கு வந்தபோது அங்கிருந்ததுதான் உயிருக்குயிராக நேசித்த தன் கணவர் என்பதை அறிந்து மனம் பதற அழத் தொடங்கினாள். உடனே போலீசார் கணேஷின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல, அப்போதே அவர் இறந்துவிட்டதால் ராதிகாவுக்கு வானமே இடிந்து விழுந்தது போலாயிற்று. மருத்துவமனையில் ராதிகா மார்பில் அடித்துக்கொண்டு அழுத அவளை தேற்ற யாரும் இல்லாததால், மேலும் வாடிப்போய் இந்த விஷயத்தை கணேஷின் பெற்றோரிடம் சொல்ல போன் செய்ய, அவர்களின் போனும் ஸ்விட்ச் ஆஃப் வர என்ன செய்வதென்று தெரியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஒரு ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்து தன் கணவரின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். வழியில் சிலர் ராதிகாவிடம் என்ன நடந்தது என்று கேட்க, அதற்கு ராதிகா தன் கணவருக்கு விபத்து நேர்ந்துவிட்டதாகவும் தற்போது கோமாவில் இருப்பதாகவும் சில நாட்களில் சுயநினைவுக்கு வந்து குணமடைவார் என்றும் கூற, அவர்கள் ராதிகாவிடம் கவலைப்பட வேண்டாம் என்று தைரியம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர். இவ்வாறு ராதிகா தன் கணவரின் உடலை வீட்டிற்குள் எடுத்துச் செல்ல, மறுநாளே கணேஷின் பெற்றோருக்கு தன் மகனுக்கு விபத்து நேர்ந்த விஷயம் தெரிந்து அங்கு செல்ல, அவர்களை பார்த்த ராதிகா கணேஷ் கோமாவில் இருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விரைவில் குணமடைவார் என்றும் கூற, அதற்கு கணேஷின் பெற்றோர் சில நாட்கள் அங்கேயே இருந்து மகனை பார்த்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவர்கள் அங்கு இருந்தால், எப்போதாவது அவர்களுக்கு உண்மை தெரிந்தால் தன்னிடமிருந்து தன் கணவரை பிரித்து விடுவார்களோ என்று பயந்து ராதிகா தன் மாமனாரிடமும் மாமியாரிடமும் பேசி கணேஷ் கோமாவில் இருப்பதாகவும் எப்போது வெளியில் வருவார் என்றும் தெரியாது என்றும், அதுவரை நீங்கள் இங்கு சிரமப்படுவீர்கள் என்றும், ஒருவேளை அவர் சுய நினைவுக்கு வந்தால் உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிப்பதாக கூற, கணேஷின் பெற்றோரும் தங்கள் வேலையை விட்டு இருக்க முடியாமல் மீண்டும் ஊருக்குச் சென்று விட்டனர். அவ்வாறு அவர்கள் சென்றதும் ராதிகா சத்தமாக அழுது தன் கணவரை எழுப்ப முயற்சித்தும் பலனில்லாமல் போனது. இவ்வாறு நாளுக்கு நாள் கணவரின் நிலையை பார்த்து மனதளவில் வாடிப்போன ராதிகா மனதளவில் சற்று பாதிக்கப்பட்டு, அனாதையான தன்னை கணேஷ் அன்புடனும் பாசத்துடனும் பார்த்து கொண்டான் என்றும், தனக்கு குழந்தை பிறக்காவிட்டாலும் ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்றும், தன்னை ஒரு சிறு குழந்தையைப் போல் பார்த்து கொண்ட தன் கணவன் ஒருநாள் தன் வாழ்க்கையிலிருந்து சென்றுவிடவே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனால் ஒரு கட்டத்தில் தன் கணவன் உயிருடன் இருக்கிறான் என்ற மாயையில் சென்று அவருக்கு தினமும் குளிப்பாட்டி ஆடை அணிவித்து உணவு ஊட்டி சுத்தம் செய்து படுக்கையில் படுக்க வைத்து அவர் மீதுதான் படுத்து அவருடன் உடலுறவு கொள்வதாக கற்பனை செய்து திருப்தி அடைந்து கொண்டிருந்தாள். இவ்வாறு தினமும் அதேபோல் செய்து கணவர் உயிருடன் இருக்கிறார் என்ற மாயையில் சென்றுவிட்டாள். இந்த இடையில் அவரது மாமனாரும் மாமியாரும் போன் செய்தபோது கணேஷ் இன்னும் கோமாவிலேயே இருக்கிறார் என்றும் விரைவில் குணமடைவார் என்றும் கூறி ஏமாற்றி வந்தாள். இப்படியிருக்க ஒருமுறை ஒருவர் ராதிகாவின் வீட்டு முன்னால் சென்று கொண்டிருந்த போது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வரவே வீட்டின் கதவை தட்டி ராதிகாவிடம் கேட்க, அதற்கு ராதிகா தன் கணவர் கோமாவில் இருப்பதாகவும் தற்போது சிகிச்சை நடைபெறுவதாகவும் அதனால்தான் இப்படி துர்நாற்றம் வருவதாகவும் கூற, அவன் ராதிகா சொன்னதைக் கேட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். இவ்வாறு நாட்கள் செல்லச் செல்ல அந்த துர்நாற்றம் அதிகமானாலும் அங்கு இருந்தவர்களுக்கு அது பழகிவிடவே யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. இப்படி 20 மாதங்கள் கடக்க சருமம் போய் எலும்புகள் மட்டுமே தெரிந்த நிலையில் ராதிகா மட்டும் தன் கணவருக்கு குளிப்பாட்டி உணவு ஊட்டி அவருடன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள். இதே நேரத்தில் கொரோனா வர சிலர் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வைரஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கணக்கெடுப்பு செய்தனர். அப்போது சில டாக்டர்கள் ராதிகாவின் வீட்டிற்குச் சென்றனர். அவ்வாறு கதவை தட்டவே ராதிகா வந்து கதவை திறக்க வீட்டிலிருந்து வந்த துர்நாற்றத்தை பார்த்து டாக்டர்களுக்கு தலை சுற்றியது. அவர்கள் டாக்டர்கள் என்பதால் வாசனையை பிடித்து ராதிகாவிடம் கேட்க, அதற்கு அவள் தன் கணவர் கோமாவில் இருப்பதாகவும் அவருக்கு விரைவில் சுயநினைவு வரும் என்றும் மீண்டும் தாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவோம் என்றும் கூற, ராதிகாவின் மனநிலையை கவனித்த டாக்டர் திலகவதி அவரது கணவரை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு ராதிகா ஒப்புக்கொள்ளாததால் திலகவதியும் அவரது குழுவும் பலவந்தமாக உள்ளே சென்றனர். இவ்வாறு அறைக்குள் சென்று பார்க்க கணேஷ் படுக்கையில் எலும்பு கூடு போலிருப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர்.
இதனால் ராதிகாவின் நிலையை புரிந்து கொண்ட திலகவதி உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராதிகாவை விசாரிக்கத் தொடங்கினர். அதற்கு அவள் தன் கணவர் உயிருடன் இருப்பதாகவும் அவருடன் தினமும் பேசுவதாகவும் விரைவில் தாங்கள் இருவரும் பெற்றோராவோம் என்றும் கூற போலீசார் ராதிகா மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புரிந்து கொண்டு கணேஷின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து அவரது உடலை அவர்களிடம் ஒப்படைக்க அவர்கள் மகனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய மறுபுறம் போலீசார் ராதிகாவை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கத் தொடங்கினர். ஆனால் ராதிகா அங்கு அதிக நாட்கள் இருக்க முடியவில்லை. தன் கணவரிடமிருந்து தன்னை அனைவரும் சேர்ந்து பிரித்துவிட்டதாக மனதளவில் வாடிப்போய் மருத்துவமனையிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாள். இதனால் இந்தச் செய்தி எல்லா இடங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காதலுக்கும் பிரிவுக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. அந்த கோடு சிதையும்போது ஒரு மனித மனம் எந்த அளவிற்கு சிதறிப்போகும் என்பதற்கு ராதிகாவின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சாட்சி. அனாதையாக இருந்த தனக்கு உலகத்தையே தன் கணவன் கணேஷின் உருவத்தில் பார்த்த ராதிகாவிற்கு அந்த மரணம் ஒரு விபத்தல்ல, அது அவளது மொத்த உலகத்தின் அழிவு. கணவன் இறந்துவிட்டான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்த அவளது மனநிலை அறிவியலுக்கு ஒரு மனநோயாகத் தெரிந்திருக்கலாம். ஆனால் ஆழமாகப் பார்த்தால் அது ஒரு பெண்ணின் மாறாத எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடு. சுற்றியிருப்பவர்கள் பிணம் என்று பார்த்த அந்த உருவத்தை அவள் தன் உயிராகப் பார்த்தாள். அந்த எலும்புக்கூட்டிற்கு அவள் உணவூட்டியதும் குளிப்பாட்டியதும் ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று நாம் சொன்னாலும் அந்த 3 வருடங்களும் அவள் ஒரு மாயை உலகத்தில் தன் கணவனுடன் வாழ்ந்துதான் இருந்திருக்கிறாள். இறுதியில் அவரிடமிருந்து தன்னை பிரித்தார்கள் என்ற உண்மையை அறிந்த கணமே அந்த அதிர்ச்சியில் அவளது உயிரும் பிரிந்ததுதான் உச்சக்கட்ட சோகம். உயிரோடு இருக்கும்போது காதலிப்பது மனித இயல்பு. ஆனால் உயிர் பிரிந்த பிறகும் ஒரு பிணத்தை உயிராக கருதி வாழ்வது காதலின் ஒரு கோரமான அதே சமயம் உணர்ச்சிகரமான பக்கம். நண்பர்களே, இந்தச் சம்பவத்தை கேட்கும்போது உங்கள் மனம் என்ன சொல்கிறது? ராதிகா செய்தது ஒரு குற்றமா அல்லது ஒரு தீராத காதலின் துயரமா? ஒருவேளை ஆரம்பத்திலேயே கணேஷின் பெற்றோர் இவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் ராதிகாவிற்கு இந்த நிலை வந்திருக்குமா? உங்கள் மனதைத் தொட்ட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு முக்கியம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஆதரவு. வாழ்க்கை சில நேரங்களில் கற்பனையை விடவும் கொடூரமானது, அதே சமயம் சுவாரஸ்யமானது. இது போன்ற உண்மைச் சம்பவங்கள் மற்றும் மனதை உலுக்கும் மனிதக் கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் மனதை ஒரு நிமிடம் பாரமாக்கியிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அன்பை பகிர்ந்து கொள்வோம், மனிதர்களை நேசிப்போம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் தோழி. நன்றி, வணக்கம்.